அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சிந்துவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்க வீட்டுல யாரையும் பார்க்க விட மாட்டேனே. பிள்ளைய பிரிஞ்சிருக்கிற வழி ரத்னத்துக்கும் தெரியட்டும். எல்லாரும் கஷ்டப்படுவாங்கப்பா. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமை சொல்ல வார்த்தை இல்லை. ஏய் பாப்பா, ஏய் சிந்து பாப்பா, என்னடா? வீட்டுக்கு போலாம். ஏய் சிந்தாமணி, என்னாச்சு? வீட்டுக்கு போலாம்டா. சிந்து என்னம்மா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? என்னாச்சு சொல்லுடி, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போலாம். சிந்து என்னடி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்லாம இப்படி இரு, சொல்லுடா. அவளை பாத்துக்கோ, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். போ. ஏய் நில்லு, எங்க போற? எங்கேயும் போக வேண்டாம், வீட்டுக்கு போலாம். என்னடி ஆச்சு? என்னடா பாப்பா சொல்லு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஐஸ்கிரீம் வாங்குறேன்னு தானே போனேன். திருவண்ணா, சொல்லுடா. அங்க சித்தார்த்த உங்க அப்பாவும் இருக்காங்க. ஓ, அவன் ஏதாவது சொன்னானா? ஏய் திரு, இருடா வாரேன். ஏய் நில்லுடா, என்கிட்ட ஒண்ணும் சொல்லல, ஆனா அவங்களா பேசிட்டு இருந்தாங்க. என்னடா? திருவண்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்னடி, எதா இருந்தாலும் சொல்லு. ஏன் இப்படி இருக்க? உன்னை இப்படி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குடி, சொல்லி தொலை. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, வாங்க போவோம். ஏய் பாப்பா. போலானா? டேய் நீ என்ன ஏதுன்னு பாத்துட்டு வா. வேண்டாம், அவங்க என்ன பார்க்க கூட இல்ல, நீங்களா போய் எதுவும் பேசாதீங்க, வீட்டுக்கு போலாம். சரி ஓகே, வா போலாம். இரு, வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். சரி, என்னைக்கு இந்த சித்தார்த் வந்தானோ அன்னையில இருந்து இவன் மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். டேய் சும்மா இருடா, அவளே ஒரு மாதிரி அப்செட்ல இருக்கா, இதுல நீ கூட கொஞ்சமா வா வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஓய் சிந்து, சொல்லுடா. உன்கிட்ட ஏதாவது பேசுனாங்களா, பிரச்சனை பண்ணாங்களா? இப்பவே சொல்லு, அவங்க மூஞ்ச உடைச்சிட்டு வரேன். யோசிக்காதடி, சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதாவது ராங்கா பேசுறாங்கன்னா அவங்க மூஞ்ச நானே உடைச்சிருப்பேன். பாப்பா. ஓகேடா, இவன் நம்ம சிந்து தான், சும்மா ஏதோ ஒரு ஃபீலிங்ல இருக்கா, போனா சரியா போகும். டேய் சரத்து, அதெல்லாம் அப்படித்தான். ஏய் சிந்தாமணி, சொல்லு. கோமத்துல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போலாமா? எத்தனை வேணும்? 2. டேய் அவ்வளவுதாண்டா நம்ம தங்கச்சி. சரி வா, வாங்கிட்டு போலாம். பாப்பா ஓகே தானே? ஓகே தானா? இங்க பாருடி, உன் மகன் தூக்கத்தை பாரு. அம்மா சும்மா இருக்கிற நேரம்லாம் தூங்க மாட்டேங்கிறான், குளிக்க தண்ணி ஊத்துறது தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஆமாடி, சுடு தண்ணி ஊத்தும் போதையும் தூங்குறான், வந்து துடைக்கும் போதும் தூங்குறான், ட்ரெஸ் எல்லாம் மாத்தி மேக்கப் பண்ணி முடிச்சதும் முடிச்சிருவாரு. டெய்லி அப்படிதாம்மா பண்றான். சேட்டைய பாத்தியா, என்ன பாடுபடுத்துறோம், அப்படி இருந்தா முடிச்சு பார்க்க முடியல. ஆமா, ஒருவேளை நம்ம முழிச்சிருந்தா கூட கொஞ்சம் 2 பேர் சேர்ந்து இம்சப்படுத்துவாங்க நினைச்சு தூங்குற மாதிரி இருக்கானோ? இருக்கலாண்டி, உன் மகன் நல்லா நடிக்கதான் செய்வான். டேய் பட்டுக்குட்டி, சரி சரி தூங்கு, தூங்குற பிள்ளைய எழுப்ப கூடாது. மா அப்படியே பொட்டு மட்டும் வச்சு கொடுங்க, அப்படியே அழுங்காம குலுங்காம தொட்டில கொண்டு போய் போட்டுறலாம், கூட கொஞ்ச நேரம் தூங்குறானான்னு பாப்போம். ஆமா ஆமா, ஓ மகன் தானே. இப்ப பாரு, பவுடர் போட்டு பொட்டு வச்சதும் எப்படி முழிச்சு முழிச்சு பாக்குறான்னு மட்டும் பாரு. சரி சரி, குட்டி பிள்ளைக்கு பவுடர் போடலாமா? மா முகத்துக்குலாம் பவுடர் போடாதீங்க, சும்மா உடம்புக்கு மட்டும் லைட்டா போட்டு விடுங்க. சரிடி. போதுமா போதும், முகத்துல தான் பவுடர் பறக்குது பாருங்க, லைட்டா போடுங்கம்மா, போதுமா? ஐயே போதுமாடி? அப்போது போதும். முகத்துக்குடி? வேண்டாமா, பவுடர் முகத்துல எல்லாம் போடக்கூடாது. நீதாண்டி அதிசயமா பேசு. மா பவுடர்ல நிறைய கெமிக்கல் இருக்குமா, தம்பி கண்ணு மூக்கு காது இதெல்லாம் படும், அதனால வேண்டாம். சரி சரி, பொட்டு வச்சு விடுங்க. பொட்டி பிள்ளைக்கு பொட்டு வைக்கலாமா? மா கரெக்டா நடு நெத்தில வைக்காதீங்க. அடியே பக்கத்துல உட்காந்து நைய நையுங்கிற. வேதவழி அம்மா தான் சொன்னாங்க, தாய் மாமனுக்கு ஆகாதா. அடியே இவனுக்கு எங்கடி இருக்கான் தாய் மாமே, நீ ஏன் எங்களுக்கு ஒன்னே ஒன்னு பிறந்து வந்திருக்க? மா நான் உத்தையில பிறந்தா என்னமா, உன் பேரனுக்கு 2 தாய் மாமா இருக்காங்க. 2 பேரா? ஏய் அடிக்கடி ஜீவா தான் தாய் மாமன்னு சொல்லுவ, இன்னொரு ஆள் யாருடி? சித்தார்த்துமா. இது என்ன புதுசா இருக்கு? ஆமாமா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வரும்போது அப்படிதான் சொல்லிட்டு போனா, அதனால என் மகனுக்கு 2 தாய் மாமா. சரிதாண்டி, உங்களுக்கு 2 தாய் மாமனா? அம்மா கறி ஒத்த பிள்ளைய பிறந்துட்டாலே கூட மாட துணைக்கு கூட இன்னொரு பிள்ளை இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டோம். நான் அம்மா கல்யாணம் முடிச்சு போனதும் அந்த கஷ்டம்லாம் போச்சுடா.
கூட்டு குடும்பத்துல வாக்கப்படுறது இது ஒரு சந்தோஷம். எல்லா சொந்தமும் கிடைச்சிருக்கு பாரு உனக்கு. தாய் மாமா முதற்கொண்டு. மாமா அழகா ரவுண்டா வைங்க. சும்மா இரண்டி, அழகாலாம் வைக்க கூடாது, இல்ல கண்ணு பட்டு போகும். மாமா எதுக்குமா 2 போட்டு? சும்மா இருடி, அப்பதான் கண்ணு படாது. டோ டேய், உன் பாட்டி உன்னை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாரு. மா என்னமா பண்ணி வச்சிருக்க? அடே இதுதாண்டி புள்ளைக்கு கண்ணு படாது. இல்ல அவ கண்ணாடி பார்க்க மாட்டான். என் பாட்டி இப்படி எல்லாம் என் முகத்தை பாழாக்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்கிற தைரியத்துல இஷ்டத்துக்கு அவன் முகத்துல விளையாடுறீங்க. ஆமா விளையாட வேண்டிதா? அடி வாங்க போற. அக்கம் பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அடிக்கடி பிள்ளை என்ன பண்றான் ஏது பண்றான் பாக்க அப்பப்ப வராங்க. வரும்போது கண்ணு படாம இருக்கணும்டி. அதனால இதை விட பெரிய போட்டா இன்னும் 2 கூட வைக்கலாம், தப்பில்ல. சரிதாமா. சரி கொடுங்க, சத்தம் கொடுக்காம தொட்டில்ல படுக்க வைக்கிறேன். தூங்குறாரா இல்ல முழிக்கிறாரான்னு பாக்கலாம். உன் மகன் தூக்கங்களே முழிப்பான், வேணா தூக்கி பாரு. யாமா அப்படிதாண்டி டெய்லி பண்றான். சரி இந்த கையில வாங்க, குளிச்சிட்டானா வயிற்றுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்க வை. சரிம்மா கொடுங்க. டேய் கண்ணுக்குட்டி, உங்க அம்மா கிட்ட போறியா? போங்க, இனி பாட்டி வீட்டெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு வரேன். இங்க குளிச்ச இடம்லாம் அப்படியே இருக்கு, தண்ணி எல்லாத்தையும் தள்ளி விட்டு க்ளீன் பண்ணிட்டு வரேன். சரியா? கொஞ்ச நேரம் சாமத்தா தூங்குங்க. தூக்கந்தாமா என் மகனுக்கு பிடிக்காத வார்த்தை. ஜோ 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 மை விழியே, ஜோ 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 மான் விழியே. சரி ரத்னம், நீ சொல்றதும் சரிதான். ஃபர்ஸ்ட் பேரனுக்கு பேர் வைக்கிற வேலையை பார்க்கலாம். அது முடிஞ்ச 1 வாரத்துல கல்யாணம், அப்புறம் கல்யாண வேலையை கடற்கடன் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சரி சக்கரவர்த்தி, ஏன்னா பேரனுக்கு பேர் வச்சதை நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்துருவோம். ஈராமதி எல்லாம் சேர்ந்து ஒண்ணு மொத்தமா கல்யாண வேலையை பாத்துக்குவாங்க. சரி ரத்னம், வீட்டுல எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிற, அதே மாதிரியே பாத்துக்கலாம். சக்கரவர்த்தி, சொல்லு வைரம். பத்திரிக்கை அடிக்கிறது, எல்லாத்துக்கும் இன்வைட் பண்றது, அதெல்லாம் இப்ப இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆமா சக்கரவர்த்தி, அதை லேட் பண்ணிட்டோம்னா அப்புறம் சிரமம் ஆயிடும். வெளி வேலையெல்லாம் ஓரளவுக்கு நாம முடிச்சுக்குவோம். அப்புறம் பேரன் இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் மிச்சம் இங்க கல்யாண வேலை நாம எல்லாத்தையும் பாக்குறத பாத்துக்கலாம். சரி ரத்னம், நாளைக்கு கூட ஃப்ரீயா இருந்தா வாங்கினே, போய் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு வந்துருவோம். பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டோம்னா அடுத்து 2-3 நாள் தான். வந்துருச்சுன்னா கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு வேலையா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி சக்கரவர்த்தி. அப்புறம் வைரம், முகூர்த்த சேலை எப்ப எடுக்கணும்னு உங்க அண்ணி சொன்னா? அது இன்னும் 1 வாரம் கழிச்சு போலான்னு சொன்னாங்கண்ணே. 1 வாரம் இருக்கா? சரி, அப்பனா சக்கரவர்த்தி நீ சொன்ன மாதிரி கோவில்ல போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை பாத்துக்கலாம். ஓகே ரத்னம். சரி, நான் நாளைக்கு கால் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு 2 பேருமே வர பாருங்க. சரி இப்ப கொஞ்சம் ஒர்க் ஃப்ரீ தான், அதனால பாத்துக்குவோம். சரி ரத்னம். சரி, நான் அப்படியே கிளம்பட்டுமா? இன்னும் வாசல்ல இருந்த மணிக்கு வா, உள்ள வா, சாப்பிட்டு போலாம். எனக்கு அங்க ஒர்க் இருக்கு. ஏமாவே என்ன தேடிக்கிட்டு இருப்பான். பாக்கலாம், இனி டெய்லி தான் அடிக்கடி பார்க்க போறோமே. ஆமா சக்கரவர்த்தி, கல்யாணம் முடியற வரைக்கும் நம்ம எப்பவுமே மீட் பண்றதான். ரத்னம், நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்கணும். ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. அது எப்படி நான் வர விடுவேன்? இது நம்ம வீட்டு கல்யாணம் தான், அதெல்லாம் பார்த்து சூப்பரா செஞ்சிடலாம். சரி ரத்னம். சரி, நான் கிளம்புறேன், லேட் ஆகுது. வைரம், பார்க்கலாமா? பார்க்கலாம் சக்கரவர்த்தி, போயிட்டு வா. ஹாய் சிந்து. டேய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது வராதன்னு? ஒரு தடவை சொன்னா புரியாதா? உனக்கு என் மேல என்ன கோபம், அத சொல்லு. சம்மந்தமே இல்லாம டெய்லி திட்டிக்கிட்டே இருக்க, முகத்தை பார்க்க கூட மாட்டேங்கிற. உன் முகத்தை பார்த்தாலே பாவம். சிந்து, என்னடா என்ன கோபம் வருதா? அப்படியாவது வரட்டும், உனக்கு ரோசம் வந்தாலாதான் என்ன பார்க்க வராம இருப்பேன்னு நினைச்சு நானும் டெய்லி திட்டதான் செய்யறேன். எப்படா வெக்கமே இல்லாம டெய்லி வர? இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எதுக்கு சம்மந்தமே இல்லாம கோபப்படுற? அப்படிதான் கோபப்படுவேன். ஏன்னா எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல. இத்தனை தடவை சொல்றது. என்னமோ ஓ வீடு மாதிரி அப்பப்ப வந்து போய்கிட்டு போடா. இங்க பாரு, எதுக்கு கோபப்படுறேன்னு சொல்லிட்டு கோபப்படு. நீ நாட்டு கத்துனா எனக்கு புரியாது. நல்லா தானே இருந்த, எனக்கு உடம்புக்கு முடியாதப்ப கூட வந்து அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பேசினியே, அதை நினைச்சிட்டு கோபப்படுறியா? எதை நினைச்சுன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? ஓ புத்தி இதான். உன்னை எப்பவுமே உன்னால மாத்திக்க முடியாது. சொல்லு, என்ன மாத்திக்கணும்? உன் மனசுல உள்ளதையா சொல்லு. நான் ஏன்டா சொல்லணும்? சொல்லு, நான் ஏன் சொல்லணும்? நீ யாரா முத? பெரிய இவன் மாதிரி பேசாத. உனக்கு உன் அப்பா புத்தி தான். கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க அப்பா என்ன பண்றாரோ அதைத்தான் நீயும் பண்ற. 2 பேருக்கும் யோசிக்கிற அறிவே இல்ல. சிந்து, என்ன கோபம் வருதா? சொல்லு, கோபம் வருதா? வந்தால் அது நாளைக்கு பார்க்க வராம இருக்கியான்னு பாக்குறேன்.
ஏய், நான் எப்படி உன்னை பார்க்க வராம இருக்க முடியும்? எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நான் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருந்தப்போ எனக்கு ஆறுதலா வந்தது நீ. இங்க பாரு, சின்ன பிள்ளைய பத்தி பேசாத. சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ என் மனசுல பதிஞ்சது உன்னோட அன்பு மட்டும்தான், நீ மட்டும்தான். என்னால அதை எப்பவும் விட்டு கொடுக்க முடியாது. உனக்கு பிடிச்சா போதுமா? எனக்கும் பிடிக்கணும்டா. ஆனா இந்த ஜென்மால எந்த ஜென்மத்திலயும் ஒண்ணு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சிந்து, உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் ஹாஸ்பிட்டல் இருக்க முதல்ல பேசினாதான் பிரச்சனைனா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அதை நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு பேசல. என் மனசுல உள்ள வலி நான் பேசிட்டேன். இப்போ 4-5 நாள் ஆச்சு. என்னை பார்த்தாலே திரும்பிட்டு போற. உடம்புக்கு முடியாதப்ப கூட நான் உன்னை வந்து பார்க்கதான் செஞ்சேன். ஏண்டி ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உன்னை புரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல சித்தார்த். குழந்தையில பேசுறது, நான் உனக்காக இருக்கேன்னு சொன்னது எல்லாத்தையும் விட்டு மறந்துரு. தயவு செஞ்சு என்ன பார்க்க வராத. உன்னால ஏன் மனசும் கஷ்டப்படுது. முந்தி மாதிரி என்னால இருக்க முடியல. எனக்கு என்ன பிடிக்கலடா. பொறுமையா சொல்றேன், உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. இனி என்ன பார்க்க வராத. என்ன பிரச்சனைன்னு எதுவுமே சொல்லாம இவ்வளவு பேசுறா, நான் என்ன பண்றது? பிடிக்கலன்னு சொல்றேன், அது உனக்கு கேட்கலையா? ஓ, பிடிக்கலையா? எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு உடம்புக்கு முடியாம போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இது ஒரு 4 நாளா தான் நீ மாறிட்ட. இருக்கட்டும், கண்டிப்பா ஒரு நாள் நீயும் என்ன பிடிக்கும்னு சொல்லுவ. என் வாழ்க்கை உன்னோட தான் நான் நினைச்சிட்டேன். என்னால மட்டும்தான் உன்னை சந்தோஷமா பாத்துக்க முடியும். ஏய், உண்மை சிந்து. சரி, ஓகே, இந்த 4 நாளா தானே என் மேல வெறுப்ப காமிக்கிற. பாக்குறேன் இது எத்தனை நாளைக்குன்னு. ஆனா நான் டெய்லி உன்னை பார்க்க வரதான் செய்வேன். ஏய், கண்டிப்பா வருவேன். இல்லடா, இனி நீ வரமாட்ட. வருவேன் சிந்து, வருவேன். டெய்லி நீ எங்க இருந்தாலும் சரி, நான் உன்னை பார்க்க வருவேன். நான் கல்யாணம் முடிச்சு போயிட்டா? ஏய் சொல்லுடா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுனா அப்பவும் பார்க்க வருவியா? சிந்து, இப்பவே போய் என் ரத்னா பாட்ட சொல்றேன். எனக்கு மாப்பிள்ள பாருங்கப்பா, எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்னு. சிந்து, இப்பவே போய் சொல்றேன். இன்னும் சேஷா கல்யாணத்துக்கு நீ 20 நாள் தான் இருக்கு. உங்க கல்யாணம் முடிச்ச அடுத்த மாசத்துலவும் என் கல்யாணத்தை நான் வைக்க சொல்றேன். ஏய் லூசு மாதிரி பேசாத. யாரா பேசுறா? உன்னை விட்டு நான் விலகணும்னா இதான் நான் எடுக்கிற முடிவு. ஏய் இங்க பாரு, அறிவில்லாம ஏதாவது பேசாத. என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. உன்னால நான் கஷ்டப்படுறதுக்கு எனக்கு நானே கஷ்டம் கொடுத்துட்டா கூட சந்தோஷம் தான். ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? என்னதான் உனக்கு பிரச்சனை? அதையா சொல்லி தொலை. உன்கிட்ட சொல்றதுக்கோ பேசுறதுக்கோ ஒண்ணு இல்ல. இனி நீ என்ன பார்க்க வந்தாலும் நான் என்னன்னு கூட கேட்க மாட்டேன். எத்தனை நாளைக்கு வாரேன்னு பாக்குற? சீக்கிரத்துல என் கல்யாணத்துல நீ வந்து பாத்துட்டு திரும்பி போவ. அதுதான் நீ என்ன பாக்குற கடைசி பார்வையா இருக்கும். இப்பவே போய் ரத்னா பாட்ட பேசுற. சிந்து, சிந்து இங்க பாரு. நில்லடி, நான் சொல்றத கேளு. இனி உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது என்னடா இருக்கு கேட்க? தயவு செஞ்சு நீயும் உன் மனசை மாத்திக்கோ. இப்போ இருந்தே நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. ஏன்னா நான் எடுத்த முடிவுதான். இன்னைக்கு எங்க அப்பாட்ட பேசுறேன். இன்னும் 2 மாசத்துல என் கல்யாணம் நடக்கதான் போகுது. வேணாலும் பாரு. ஏ சிந்து, சிந்து. என்னடி, என்ன ஆச்சு உனக்கு? என்னடா நீ பேசுறேனா? நான் அப்படி என்ன பண்ண? என்னடா ஒரேதான் உடைஞ்சு போயிட்ட போல. ஏய் நீ ஏதாவது பண்ணியா? சொல்லு, உன்னாலதான் இந்த பிரச்சனையா? என்ன சொன்ன? என் சிந்து கிட்ட என்ன சொன்ன? நான் என்னடா சொன்னேன்? நிறைய சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா எப்படி சிந்துவே இப்படி உன்னை வெறுத்து பேசுறான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் சித்தார்த், நான் நினைச்சது நடக்க போகுது. இனி ஆட்டத்தை பார்க்கலாமா? வேதவள்ளி, என்னமோ என்கிட்ட சவால் விட்ட. சிந்துவை நான் தான் கட்டிக்குவேன், உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. அவளை அவங்க அப்பங்கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டா. இப்ப நான் போய் பேசுவேன் பாரு. அவ சொன்ன மாதிரி இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். நான் நினைச்ச மாதிரி. உன்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். என்னடா சிரிக்கிற? பைத்தியம் பிடிச்சிருச்சோ? ஹே வேதவள்ளி, நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன குளறுபடி பண்ணாலும் சரி. ஆனா சிந்து என்ன வெறுக்க மாட்டா. இப்ப கூட அவ ஏதோ கோபத்துல பேசிட்டு போறா. அதெல்லாம் உண்மை கிடையாது. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். ஏதோ இந்த 4 நாளுக்குள்ள நான் ஒண்ணு பண்ணிருக்கேன். இது என்னன்னு தான் புரியல. அது என்னன்னு கண்டுபிடிச்சேனா சிந்துவை ஈஸியா சமாதானப்படுத்திடுவேன். எங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரிவாயிடுச்சு. நடுவுல நாம வந்து நாட்டாம பண்ணலான்னு மட்டும் நினைக்காத. இங்க பாரு வேதவள்ளி, நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. டேய், நடக்கும்டா. சிந்துவை பத்தி நீ தான் புரிஞ்சுக்கல. அவளுக்கு அவ குடும்பம் தான் பெருசு. நீ என்ன வேணாலும் பண்ணு, கால்ல விழுந்து கதறு. ஏன் செத்து போயிருவேன் கூட சொல்லு. அவ உன்னை செத்து போன்னு சொல்லுவாளே தவிர அவ குடும்பத்தை விட்டுட்டு வரமாட்டா. நீ அவளை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். போடா போ. கொஞ்ச நாள் நீங்க வந்து போவ. அதுக்கடுத்து நீ இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. உனக்காக தான்டா, உனக்காக தான் இந்த வீட்லயே தங்கிட்டேன். இனி சிந்து கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கதான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, பாத்துக்கலாம்.
எப்படி பார்க்கலாமா? பார்க்கலாம் வேதவழி, சீக்கிரமே பார்க்கலாம். நீ என்ன திட்டத்தோட வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் நடக்கவே விட மாட்டேன். இனி பாத்துக்கலாம், நீயா இல்ல நானு. திரு, எப்படி இருக்கு இடம்? சூப்பர் ராம், இத அழகா ஆல்ரைட் பண்ணலாம். ஆமா ராம், இடம் நல்ல பெரிய இடம். இதுல ஒரு 50 பேர் தங்குற அளவுக்கு நம்ம சூப்பரா ரெடி பண்ணிடலாம். 50 பேர் தானா? திரு, அந்த அளவுக்கு தானே பண்ண முடியும். கரெக்டா வினோ. ராம், 50 பேருக்கு சூப்பரா ஏற்பாடு பண்ணலாம். திரு, 50 பேருக்குனா இந்த இடம் மட்டும்? ஆமா ராம், நம்ம வரும்போதுல இருந்து இங்க உள்ள வரைக்கும். பக்கத்துல இதே மாதிரி இன்னொரு இடம் இருக்கு, அதுவும் இதே மாதிரி தான், சேம். அப்படியே அதுவும் ஆல்ரைட் பண்றதா? அங்க 50 பேருக்கு பாத்துடலாமா? சூப்பரா பண்ணிடலாம். ஓகே ஓகே. நான் டோட்டலா 50 நினைச்சு பயந்துட்டேன். இல்ல ராம், எல்லாம் சேர்த்து 100 பேருக்குனாலும் இட வசதி ரொம்ப அதிகமாவே இருக்கும். இந்த ஜன்னல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி ஓரளவுக்கு பக்காவா எடுத்து விட்டு கொஞ்சம் ஸ்கிரீன்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா காத்தோட்டமா இருக்கும். ஓகே வினோ, இங்க வந்து தங்குற எல்லாருக்குமே ரொம்ப வசதியா இருக்கணும், அவங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கணும். அந்த மாதிரி எவ்வளவு ஆல்ரைட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. பண்ணிடலாம் ராம். திரு, ஸ்டார்ட் பண்ணிரு வினோ. உன் கூட எத்தனை பேர் வேணும்னு சொல்லு. அப்புறம் நீ இறங்கி வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். மேற்பார்வையா கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லு. மிச்சப்படி ஒர்க்கர்ஸா பாத்துக்கலாம். ஓகே திரு. வினோ, அவசரம்லாம் இல்ல. இன்னும் கல்யாணத்துக்கு 20 நாள் தானே இருக்கு, கல்யாணம் முடியட்டும், அப்புறம் கூட இதை எடுத்து செய். இருக்கட்டும் ராம், 20 நாள்ல இல்ல எவ்வளவோ வேலையை பாத்துடலாம். அதே இதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு நான் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் வினோ. இது என்னோட ஒர்க், தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். வினோ, சொல்லு திரு. அப்பனா நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்கிறியா? பாத்துக்கலாம் திரு. நாளையில இருந்து ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா இன்னும் 2-3 மாசத்துக்குள்ள ஒர்க்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி ஓகே. நீ ஓரளவுக்கு ஆரம்பிச்சு விட்டுட்டா கூட, கல்யாணம் முடிஞ்சதோட நீ ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டா கூட, அப்புறம் நான் பாத்துக்குவேன். பாத்துக்கிறேன்டா. சரி திரு. ராம், ஓகே தானே? டபுள் ஓகே திரு. இத உன் தங்கச்சி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவதான் எப்போன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா. சொல்லு ராம், நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோன்னு. இதோ இப்பவே போன் போட்டு சொல்லிட மாட்டேன். சரி வாங்க, அப்படியே கிளம்பலாமா? ஆமா ராம், நானும் ஆபீஸ் போயிட்டு இருக்கு. திரு, நீயும் தாண்டா, அப்படியே கூட வா. சரி திரு. சரி ஓகே, அப்பனா நாளைக்கு காலையில வரலாம். ஓகே ராம். நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னடி என்ன பேசுற நீ? இப்ப எல்லாம் இப்படி இருக்க? அதான்டா எனக்கே தெரியல, மனசுல ஒரு மாதிரி கஷ்டப்படுது. எனக்கு எதுவுமே பிடிக்கல. சித்தார்த்த லவ் பண்றியா? சொல்லு சிந்து. இல்ல ஜீவா, அவனை வெறுக்கிறேன். வெறுக்கிறியா? எனக்கு பிடிக்கல. பிடிக்கலனா பிடிக்கல. அதெல்லாம் ஓகே. நீ எதுக்கு டல்லா இருக்க? 4 நாளா நாங்களும் பாத்துட்டு தான் இருக்கோம். வீட்டுல அப்பா அம்மா அத்தை மாமா யாரும் எதுவுமே பேச முடியல. நீ எல்லாம் இப்படி இருக்கிறவளா? நாங்களே அப்செட்டா இருந்தா சுத்தி சுத்தி வந்து எங்களை சிரிக்க வைப்ப. இப்ப என்னன்னா ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன சிந்து இதெல்லாம்? சரி, இப்ப சித்தார்த் வந்தானே, என்ன சொன்னா? அவன் எல்லாம் ஒண்ணும் சொல்லல, நான் தான் சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு வந்த? என் அப்பாவை மாப்பிள்ள பார்க்க சொல்ல போறேன், உடனே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. சிந்து, ஓஹோ, அவனை பயமுறுத்த சொன்னியா? இல்ல, உண்மையதான் சொன்னேன். உண்மைனா? ரத்னப்பா வந்ததும் பேச போறேன். என்ன, மாப்பிள்ள பார்க்க சொல்லியா? ஆமா. ஏய், நிஜமாதான் ஜீவா, அவன் என்ன பார்க்க வரக்கூடாதுனா எனக்கு வேற வழி இல்ல. லூஸ் மாதிரி பேசாத. நான் தெளிவா நல்லா யோசிச்சுதான் பேசுறேன். இன்னைக்கு நான் அப்பா வந்ததும் பேசதான் போறேன். என்னடி ஆச்சு உனக்கு? சரத்து, இப்ப எதுக்கு சரத்தை கூப்பிடுற? இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்க. யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். ரத்னப்பா வந்ததும் பேசதான் போறேன். 2 மாசமா இருந்தாலும் சரி, 1 மாசமா இருந்தாலும் சரி, இல்ல 1 வாரமா இருந்தாலும் சரி, எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம். சரத்து, என்னன்னு கேளு. கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். 1 வாரம் இருந்தாலும் ஓகேவா? என்னடி, என்னாச்சு? சிந்து, என்னடி என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுகுற? சிந்து, எதையாவது ஒண்ணு சொல்லு. சரத்து, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன, கல்யாணம் பண்ணிக்கலானா? ஆமா. ஆமாவா? உனக்கே தெரியல இது முட்டாள்தனமான முடிவுன்னு? இல்லடா, இது நல்ல முடிவுதான். நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். நான் அப்பாட்ட பேச போறேன். என்னடி? மாப்பிள்ள பார்க்க சொல்லி. நிஜமாதான். சரி ஓகே, என்னதான் பிரச்சனை? சித்தார்த்துக்காக இதெல்லாம் பண்றியா?
அறிவு இருக்காடி? அறிவு இருக்கிறனாலதான் அப்படி பண்றேன். ஐயோ சிந்தாமணி, எனக்கு பிடிக்கலடா, பிடிக்கவே இல்ல. அதுவும் அவன் டெய்லி என்ன வந்து பாக்குறது எனக்கு பிடிக்கல. ஏன்? ஏன்னா சிந்துவால முழுசா வெறுக்க முடியாது. திரும்ப திரும்ப அவன் டெய்லி வந்து சிந்துவும் டெய்லி பார்த்தா அவன் மனசு திரும்பவும் மாறும். சிந்து கரெக்டா? என்ன சிந்து? சரத்து, உண்மை சொல்லணும்னா அவனை பத்தி எந்த திங்கிங்கும் இல்ல. பிடிக்கும், ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம. நான் அன்னைக்கு சொன்னேன்ல, பார்க்கல. ஏய், அவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். அவங்க அப்பா கூட சேர்த்து புரியாம. புரியாம எப்படிடா பேசுவான்? புரியாம பேசுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? இல்ல, என்னால அவனை நம்ப முடியாது. அவனை பார்த்த நாள்ல இருந்து அவன் இப்படித்தான் இருக்கான். சிந்து, உன்னை புரிஞ்சுக்கோ. சித்தார்த்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க அப்பா ஓகே சம்மதம். அது எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? அன்னைக்கு வைஷவமாவும் சாலாமாவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்பா சொன்னாங்கன்னு நான் கேட்டதுல இருந்துதான் எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. பயமா? கண்டிப்பா நான் சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் உங்களெல்லாம் பார்க்க விட மாட்டான். கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சிருவான். ஏய், அதெல்லாம் நாங்க விட்டுருவோமா? எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நீங்க எல்லாம் வேணும். சரி விடு. இப்ப என்ன கல்யாணத்தை பத்தி பேச்சு? உனக்கு சித்தார்த்த பிடிச்சிருந்தா ரத்னாப்பா பேசலாம் தான் சொன்னாங்க. உனக்கு பிடிக்கல, இதோட விடு. எதுக்கு வேற மாப்பிள்ள கல்யாணம் பேசுற? இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகலனா சித்தார்த்த தினம் தினம் டார்ச்சர் பண்ணுவான். அவன் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் சரத்து, நம்ம திரும்ப மன கஷ்டம் தான் வரும். எப்படினாலும் நான் கல்யாணம் முடிச்சு போக தானே போறேன். ஏன் அப்பா படிச்சு முடிச்சதுமே கல்யாணத்தை பத்தி பேசுனாங்க. நான் தான் வேலைக்கு போகணும் வேண்டான்னு சொன்னேன். ஆனா இப்ப நான் வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் துளி கூட இல்ல. அதனால நான் சிந்தாமணி கொஞ்சம் யோசி. இது உன் வாழ்க்கை, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. யோசிச்சுதான் ஜீவா முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு சித்தார்த்து வேண்டாம். நான் இன்னும் இப்படியே இருந்தேனா கண்டிப்பா என் மனசு மாறும். இன்னும் கஷ்டம் தான் படுவேன். ஐயோ சிந்து, புரியாம பேசுற. ரத்ன மாமாவே ஓகே சொல்லிருக்காங்கன்னா சித்தார்த்த பத்தி தெரிஞ்சுக்காம கிடையாது. கண்டிப்பா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்ப. கண்டிப்பா இருக்க மாட்டேன். என்ன சிந்து? எனக்கு நீங்க எல்லாம் தான் வேணும். உங்களை எப்பவும் நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்து நான் உங்க யாரையும் பார்க்க முடியாது. இதை நினைச்சு நினைச்சு நான் செத்துருவேன். ஏய், நிஜமாதான்டா, நான் கஷ்டப்பட்டு வாழ்ற அந்த காதல் வேண்டாம். நான் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டேன். இனி நான் என்ன மாத்திக்கவே மாட்டேன். நான் ரத்னா பாட்ட பேசுறேன். சரி இங்க பாரு. யோசிச்சா எல்லாமே கரெக்ட் தான். உன் விருப்பம் தான் எங்க விருப்பம். இனி சித்தார்த்த நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்தை பத்தி இப்பவே பேச வேண்டாம். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. கோபத்திலயோ ஆத்திரத்திலயோ நம்ம ஒரு முடிவு எடுத்தோம், அது கண்டிப்பா சரியா வராது. சரத்து, நான் இப்ப எடுத்த முடிவு கோபத்துல இல்ல, நல்லா யோசிச்சுதான் எடுத்திருக்கேன். ஏய், கோபம்னா கோபம் மட்டும் இல்ல, சோகத்துல எடுக்கிற முடிவும் சரியா வராது. நான் ஒன்னும் சோகமா இல்ல. ம். ஏய் சாரிடி, அழாத. நீ அழுகிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் தங்கச்சி இப்படி எல்லாம் நான் அழுது பார்த்ததே இல்ல. மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குடி. அழாத. அழாத. அண்ணே நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். சிந்தாமணி, நானும் அழுவேண்டி. அழாதடி. டேய் என்னடா நீயும் சேர்ந்து அழுதுட்டு இருக்க? சரத்து, அழாத, நானும் அழல. சிந்து போதும் விடு. 2 பேரும் சேர்ந்து என்ன அழ வச்சிடாதீங்கடா. போதும். டேய் சரத்து, சொல்லுடி. அவனும் அழுவானா? அழ வச்சிடலாமா? அழ வச்சிடலாமே. ஏய் சரி, இனி இத பத்தி பேசாத. ஓகேவா? நான் பாத்துக்கிறேன். சரத்து, நான் என் முடிவை மாத்திக்கல. ரத்னா பாட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா அப்பா சும்மாவா விடுவாங்க? எனக்காக நல்ல மாப்பிளைய தேடி பிடிச்சு கொண்டு வருவாங்க. கண்டிப்பா நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனா இப்ப நான் இப்படியே இருந்தேனா கண்டிப்பா எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும்னு தோணுது. எனக்கு சித்தார்த்த பிடிக்கும் தான். ஆனா அதை விட நம்ம குடும்பம் உங்க எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். உங்களை நான் எப்பவும் விட்டு கொடுக்க முடியாது. அதனால ஏய் சரி, இப்ப என்ன? கல்யாணத்தை பத்தி ரத்ன மாமாட்ட பேச போற, அவ்வளவுதானே? சரி ஓகே, பேசு. டேய், பேசட்டும் விடு. அவ சொன்ன மாதிரி தான். நம்ம வீட்லயே செல்ல பிள்ளை சிந்து தான். அவளுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்ப்பாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவ சொல்றது சரிதான். நினைச்சு நினைச்சு தினம் தினம் கஷ்டப்படுறதை விட இனியாவது அவளுக்கு சந்தோஷமா இருக்கட்டும். ஜீவா. சரத்து நீ அழாத. ஏய் சிந்தாமணி, போதும்டி. இனி என் கண்ணையும் கண்ணீரை பார்க்கணும்னு ஆசையா? சரி சரி, ஓகேடா. சிந்து. ஓகேவா? ம் அப்பா கிட்ட பேசவா? ம் அப்பா சரி சொல்வாங்களா? உன் பேச்ச வீட்ல யாரு என்னைக்கு மறுத்திருக்கா? நம்ம வீட்ல எல்லாருக்கும் உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். பேசு, நானும் பேசுறேன். ஆனா சிந்து,
அப்பா கிட்ட பேசுமுன்ன நல்லா யோசிச்சுக்கோ, திரும்ப திரும்ப யோசிச்சுக்கோ. ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை. உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம மொத்த ஃபேமிலியும் உட்காந்து கஷ்டப்படும். அதையும் மனசுல வச்சுக்கோ. நாங்க எல்லாரும் முக்கியம் முக்கியம்னு சொல்லி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டோம், அப்புறம் எதையும் மாத்திக்க முடியாது. எனக்கு சித்தார்த்த பத்தி நல்லா தெரியும். கோபக்காரன் தான், புரிஞ்சுக்காம பேசுறான். அந்த புரிஞ்சுக்காத நிலைமை கூட அவன் சின்ன வயசுல பட்ட கஷ்டம். அதெல்லாம் அவன் கொஞ்சம் புரிஞ்சுக்க காலம் எடுக்கும். அந்த காலத்துக்காக நான் உங்களெல்லாம் இழக்க முடியாது. சரி சரி, ஓகே. இருந்தாலும் நல்லா யோசிச்சுக்கோ. இன்னைக்கே வேண்டாம், காலையில அப்பா கிட்ட பேசு. ம், அழாத, அழாதடி. ம், இனி அழவே கூடாது, புரிஞ்சதா? சாரி. ஆமாமா தாயே, நீ அழுது எங்க எல்லாத்தையும் அழ வைக்காத. கொஞ்ச நாள் எங்களெல்லாம் பாவம் நினை. டேய் ஜீவா, ரொம்ப பேசாத, அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்னென்ன என்ன பண்ணுவ? ம், என் கல்யாணத்தோட உன் கல்யாணத்தையும் சேர்த்து வைக்க சொல்லிடுவேன். எப்படி? நான் ரொம்ப பேசுனாவா? ம், ஆமா. ஐயோ, இந்த முதையே சொல்லியிருந்தா வந்ததுல இருந்து அவ்வளவு பேச்சு பேசியிருப்பேனே. ஐயோ, இனி நான் என்னத்த பேசுவேன்? டேய் சரத்து, உன் தங்கச்சி கொஞ்ச நாள் கூட இருக்காடா. இதெல்லாம் வந்ததும் சொல்ல வேண்டாம். ஜீவா, ஏய் கல்யாணமாடா. பாரு, இப்ப நான் வீட்ல நான் மட்டும் சிங்கிளா இருக்கேன். உனக்கும் ஒரு பொண்ணை முடிவு பண்ணியாச்சு. இதோ இந்த சிந்தாமணியும் நாளைக்கு பேச போறா. ரத்னா பட்ட சொன்னாதான் உடனே சந்தோஷப்பட்டுருவாங்களே. அடுத்த 1 மாசமோ 2 மாசமோ அவ கல்யாணம் முடிஞ்சிரும். நான் என்னடா? டேய், ஏன்டா சீரியஸா பேசுற நேரம் காமெடி பண்ணாத. அட பாவி, என் கல்யாணம் உனக்கு காமெடியா? டேய் நல்லதுக்கு இல்லடா. இங்க பாரு சிந்தாமணி, நாளைக்கு ரத்னா மாட்ட பேசும்போது அப்படியே என்னையும் கூட சேர்த்து பேசு. உனக்கு மாப்பிள்ள பார்க்கும்போது அப்படியே எனக்கும் பொண்ணை பார்க்க சொல்லு, ஓகேவா? புதக்குழியில விழணும்னு ஆசைப்பட்டுட்ட, ஒடிச்சு தள்ளி விட நாங்க ரெடி. நாளைக்கே பேசுறேன். புதக்குழியா? ஏய், நீங்க எல்லாம் பண்ணிக்கிட்ட கல்யாணம் நான் பண்ணா அது புதக்குழியா? ஆமாடா. ஆனாலும் இந்த சோகத்திலே உனக்கு வாய் குறையில பாரு. அதெல்லாம் குறையாது. சொல்லு, நாளைக்கு உனக்கு சேர்த்து பேசவா? ஆமா, மினிஸ்டர் பதவியில நிக்க பேசுறா, இதுல எனக்கும் சேர்த்து பேச போறா. ஓடி. ஏய் போடா, உனக்குலாம் இந்த ஜென்மத்துக்குள்ள கல்யாணமே நடக்காது. ஏய், என்ன பொசுக்கன்னு இப்படி சொல்லிட்ட? ஏய் சிரிக்காதடா, என்னன்னு கேளுடா. சிந்தாமணி, நடக்கும் நீ நினைக்கிற? ஏய் நடக்கும் நடக்கும். என்னடாண்ணா? இப்பதான் உன்னை பார்க்க அழகா இருக்கு. இதே மாதிரி தான் இருக்கணும், புரியுதா? இனியும் அழுதா கவலைப்பட்ட? இல்ல, இனி கவலைப்பட மாட்டேன். உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் பேசிட்டேன்ல, மனசு ரிலாக்ஸா இருக்கு. அப்பா, எப்படியோ நம்மள அழுக விடாம காப்பாத்திட்டாங்க. ஏன்டா? டேய், கண்ணுல கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்துச்சு தெரியுமா? நான் கொஞ்சம் தைரியமான ஆளா இருந்தனால அப்படியே சமாளிச்சு கண்ணீரெல்லாம் உள்ள போக வச்சிருக்கேன். எதுக்கு இப்ப இந்த பேச்சு? ஓவரா வாய் பேசுனா கல்யாணத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னா. பா, சந்தோஷமா இருக்குடா. இப்படியே இருங்க 2 பேரும், ஓகேவா? ம். என்னங்க இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆமா பாலா, வேலை முடிஞ்சது. ஆமா, மருது வந்துட்டானா? இல்லங்க, இன்னும் வரல. ஆனா சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னா. ஓ அப்படியா? என்னங்க? சொல்லு பாலா. இன்னைக்கு தான் சீக்கிரம் வந்துட்டீங்கல்ல, வாங்கங்க வாசுகி வீட்டுக்கு போயிட்டு வரலாம். இப்பதானே போயிட்டு வந்த. இருக்கட்டுங்க, எவ்வளவு நாளா நம்ம பார்க்காம இருந்திருக்கோம் நம்ம பிள்ளைய. இப்பதான் ஊருக்கு வந்திருக்கா. வாங்கங்க ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம். பாலா, அடிக்கடி போய்கிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. என்னங்க? இன்னும் கொஞ்ச நாள் தான் மதியோட குழந்தைக்கு பேர் வைக்க கூப்பிடுவாங்க. அப்போ போய்க்கலாம். அதுக்கு இன்னும் 1 வாரம் 10 நாள் இருக்குல்ல. இருக்கட்டும், அப்ப போய்க்குவோம். அப்ப காலையில போனா சாயங்காலம் வரைக்கும் கூட இருந்துட்டு வரலாம். என்னங்க என்ன இப்படி சொல்றீங்க? இந்த அருக்கு பக்கத்துல வீடு. இப்ப போலாம் அப்ப போலான்னு. பாலா, புரியாம பேசாத. நம்ம பிள்ளை அவார்டுக்கு நிம்மதியா அங்க சந்தோஷமா இருக்கா. அதுபடி நினைச்சு சந்தோஷப்படு. எனி டைம் போயிட்டு வருவியா? நம்ம பிள்ளைய தான் நாங்க பார்க்க போறோம். இங்க பாரு, எல்லாம் ஒரு அளவுதான். பொண்ணா கட்டி கொடுத்தாச்சா ஓயாம போய் நிக்க கூடாது. அப்புறம் நம்ம பிள்ளை நம்மள நினைக்க ஆரம்பிச்சிருவா. அவாட்டுக்கு அவ குடும்பம் அங்க சந்தோஷமா இருக்கா. நாமளா உள்ள நுழைஞ்சு பாழாக்க கூடாது. என்னங்க, மகளை பாத்துட்டு வரலாம்னு சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க? போங்கங்க. பாலா, உண்மைதான் பாலா. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் தான் இங்க இருந்தா. அதுக்கப்புறம் ஊட்டியில படிக்க போறேன்னு போயிட்டா. அவ வாட்டுக்கு சந்தோஷமா இருக்கா. சும்மா இந்நேரம் நம்ம புள்ளன்னு நீ டைம் போய் பார்க்க அவளை இங்க வான்னு கூப்பிட்டு இருந்த. அதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. நம்ம பொண்ணு மேல நமக்கு எப்பவும் பாசம் இருக்கும். அதே மாதிரி அவ அப்பா அம்மாவை நினைக்காம இருக்க மாட்டா. அது போதும், புரிஞ்சுதா?
ம்ம். இதுக்கு மருது வந்ததோ நான் கேட்டிருந்தா கூட வாங்கம்மா போலான்னு கூட்டிட்டு போயிருப்பா. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. ஏய் நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா இதெல்லாம் நீங்க சொல்லிதான் தெரியணுமாக்கும். இப்பதான் ஊருக்கு வந்திருக்கா, சரி போய் பார்த்துட்டு வருவோம் நினைச்சா தத்துவமா பேசுறாரு. ஏ பாலா, அதான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, போங்க. ஏய் நான் சொன்னது புரிஞ்சதா இல்லையா? எனக்கெல்லாம் புரியல. பாரேன் சேட்டைய. சரி உனக்கு புரிய வேண்டாம், எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா. அதெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது. எனக்கு கொடுக்க முடியாதா? ஆமா ஆமா கண்டிப்பா. இதுவும் நீங்க சொன்ன மாதிரி தான். காஃபி டீயா அடிக்கடி எடுத்துக்க கூடாது. அதுவும் நம்ம உடம்புக்கு ஆகாது. பாலா, இதுவுமே அளவா வச்சுக்கணுங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. ஏய் அதனால டீ காஃபி எல்லாம் குறைச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பொண்ணு வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு போறீங்களோ அப்பதான் உங்களுக்கு காஃபி. ஏய் இரு இரு, என் பையன் வரட்டும் உன்னை சொல்றேன். உங்களுக்கு முன்ன நான் சொல்லிடுவேன். சரிதா, கூட்டிட்டு போலேன்னு உடனே எவ்வளவு கோபம் பாரு. கோபத்தை கூட சிரிச்சுக்கிட்டே காமிக்கிறது. என் பொண்டாட்டியாதான் இருப்பா. பாரி, நீ கூப்பிட்டு இங்க வந்ததுக்கு சூப்பரா சாப்பிட்டுட்டேன். பாட்டிமா சமையல் சான்ஸே இல்ல, அவ்வளவு நல்லா இருந்தது. ஆமா காயு, பாட்டிமா சூப்பரா சமைப்பாங்க. சக்கரவர்த்தி சாருக்கு கூட ரொம்ப பிடிக்கும். பாட்டிமா சமையல் ஆஹா ஓஹோன்னு ரொம்ப பாராட்டுவாங்க. கண்டிப்பா பாரி, செம்ம டேஸ்ட். சரி சரி நான் கிளம்பட்டுமா? வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சா? ஆமா அம்மா தேடுவாங்க. காயு, உனக்கு தங்கச்சி இருக்கு தம்பி இருக்குன்னு சொன்னேன். அவங்களெல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல. ஒரு நாளாவது கூட்டிட்டு வரலாம்ல? இல்ல பாரி, அவங்க எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி வீட்டு வேலை பார்க்க படிப்பு இதுக்கே சரியா போயிடும். ஓ அப்படியா? எனக்கு பெர்மனண்டா ஒரு ஜாப் கிடைச்சிருச்சுடா. கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாரி. அது வரைக்கும் எங்க வீட்ல கொஞ்சம் சிரமம் தான். ஓ அப்படியா? கவலைப்படாத காயு, சீக்கிரமா உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். தேங்க்ஸ் பாரி. ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்போ வருவாங்க? ஐயோ அவங்க அங்க கிராமத்தை விட்டு வரவா? நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஒரு டைம் நான் பேசுறத வாரேன் வாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் ஒழுங்கா நீ கிளம்பி வந்துடுன்னு என்ன திட்டுவாங்க. இதெல்லாம் என்னோட ஆசைக்காக. இது எனக்கு பெர்மனன்ட் கிடையாது காயு, கொஞ்ச நாள் தான். அப்புறம் நான் என் கிராமத்திலே போய் செட்டில் ஆயிடுவேன். கிராமத்துக்கே போயிடுவியா? ஆமா, அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க. சீக்கிரத்துல அங்க ஒர்க்க முடிச்சுட்டு இங்கே வந்து செட்டில் ஆகுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முதல்ல நானும் போய் அப்பா கூடயே இருந்துக்குவேன். ஓ இப்போ அப்படா அம்மா மட்டும் தனியா இருக்காங்களா? இல்ல, அம்மாவோட அம்மா அப்பாவோட அம்மா எல்லாம் சேர்ந்துதான் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் வயக்காட்டுல வேலை பார்க்கவே சரியா போகும். ஓஹோ, நான் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல காயு. படிச்சிருக்கேனா, இந்த மாதிரி ஜாப்லாம் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை. அதான் அப்பாட்ட கேட்டேன், விடல. அப்புறம் சரத்து கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்பா ஓகே போன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, ஆனாலும் இந்த மாதிரி நம்பி விடணும்ல. நம்ம பெத்தவங்களெல்லாம் பாராட்டணும். கண்டிப்பா காயு. அது மாதிரி பாட்டிமாவும் எனக்காக வந்திருக்காங்க. அவங்களையும் ரொம்ப நாள் இங்க கஷ்டப்படுத்த முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் என்னோட ஒர்க் எல்லாம் சூப்பரா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடுவேன். ஓ நான் கூட நீ இங்கே செட்டில் ஆகவே நினைச்சேன். இங்கே செட்டில் ஆகவா? ஆஹாப்பா, எனக்கு என் கிராமம் தான். இந்த சிட்டில நமக்கு ஆகவே ஆகாது. ஆபீஸ்ல பாரு, நமக்குன்னு வில்லன்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஐட்டா மட்டும் நம்ம கூட இல்ல, நம்மளாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். அது என்னமோ உண்மைதான். ரத்னம் சார் ஆபீஸ்ங்கறனால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா வேலை பாத்துக்கிறோம். இதே இது மத்த ஆபீஸ்க்கு போனோம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆமா காயு, ஒவ்வொரு நாளும் போராட்டமா தான் இருக்கும். ஆமா ஆமா. ஏய் அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லு பாரி, நீ ஐத்தான லவ் பண்றியா? பாரி என்ன இப்படி கேக்குற? அச்சச்சோ தப்பா கேட்டுட்டேனா? இல்ல, நீ ஐத்தான ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் போதும் பேசும் போதும் எனக்கு தோணுச்சு, அதான். சாரி. இல்ல சாரிலாம் வேண்டாம். அப்பனா அது வந்து என்ன? ஜீவாவா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.